சீர்காழி அருகே மதுபோதையில் இரவு நேரத்தில் கடைகள், தெரு மின் விளக்குகளை சேதப்படுத்திய இளைஞர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி கிராமத்தில் இரவில் மதுபோதையில் கடை மற்றும் கடைகளின் வாசல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விற்பனை ஸ்டால்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியதோடு வீடுகள் மீது கற்களையும் தூக்கி எறிந்து மர்ம நபர்கள் அட்டகாசம் செய்துள்ளனர். அராஜகமாக செயல்பட்ட நபர்களை கைது செய்ய கோரி நிம்மேலி கடைவீதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் மதுபோதையில் வந்த இளைஞர்கள் 4 பேர் கடைவீதியில் உள்ள டீ கடை, சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டதுடன் கற்களை கொண்டு தெரு விளக்குகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். நிம்மேலி கடைவீதியில் உள்ள சிமெண்ட் கடை ஒன்றின் பெயர் பலகையை கிழித்து வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்டாலை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த சீர்காழி காவல்துறையினரிடம் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை குறிப்பிட்டு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சீர்காழி வடரங்கம் செல்லும் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.